பிதா குமாரன் பரிசுத்தாவின் அவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட இந்த இறையியல் வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் கிறிஸ்தவ இறையியல் என்கிற பாடப்பிரிவை நாம் கடந்த வாரத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வகுப்பிலே இறையியல் வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத ஒரு வார்த்தை, இறையியல் நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாத ஒரு செயல் என்று சொல்லி, ஏன் நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாத செயல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு விதத்தில் இறையியல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இறையியல் இறைவனை குறித்து சிந்திக்காமல், இல்லை வாழ்க்கையினுடைய முக்கியமான கேள்விகளை குறித்து சிந்திக்காமல் ஒரு நபர் வாழ்ந்துவிட முடியாது. அந்த அடிப்படைகளை தாண்டி கிறிஸ்தவ இறையியல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனுடைய அம்சங்களை குறித்து பார்த்தோம். இறையியல் ஒரு நபருடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாதது. இன்றைக்கு அடுத்ததாக பார்க்க போகிற முக்கியமான காரியம், இறையியல் என்றால் என்ன, வாட் இஸ் தியாலஜி, இல்லை இறையியலை வரையறுத்தல், டிஃபைனிங் தியாலஜி. இறையியலை நாம் எப்படி வரையறுக்க முடியும்? இறையியல் என்பதற்கு பல வரையறைகள், வாட் இஸ் தியாலஜி என்பதற்கு பல வரையறைகளை பல வல்லுநர்கள் கொடுக்கிறார்கள். பொதுவாக நான் அந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்று பார்க்கும்போது, அந்த கருப்பொருள், தியோ என்றால் கிரேக்க மொழியிலே தேவன் என்று பொருள்படும். லாஜி என்றால் படிப்பு, அறிவியல், கல்வி. பயாலஜி என்று சொன்னால் பாட்டனி என்று சொன்னால் தாவரவியல், தாவரங்களை குறித்த படிப்பு, இல்லாவிட்டால் கல்வி, இல்லாவிட்டால் ஆய்வு என்று சொல்லலாம். சுவாலஜி என்றால் விலங்கியல். இப்படி ஒவ்வொரு துறை காணப்படுகிறது. இப்படி இது பொதுவான அந்த வார்த்தையினுடைய விளக்கம். ஆனால் அந்த இறையியல் என்றால் என்ன என்பதற்கான வரையறை பல வல்லுநர்கள் இப்படியாக கொடுக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஸ்ட்ராங் என்கிற வல்லுநர் இப்படியாக கூறுகிறார், தியாலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஆஃப் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் காட் அண்ட் த யூனிவர்ஸ். அதாவது இறைவனையும் இறைவனுக்கு மண்ட சராசரத்துக்கு இடையுள்ள தொடர்பையும் அறியும் அறிவியல். இறைவனையும் இறைவனுக்கும் மண்ட சராசரத்துக்கு இடையுள்ள தொடர்பை அறியும் அறிவியல் இறையியல் என்று சொல்லி ஸ்ட்ராங் என்கிற அறிஞர் கூறுகிறார். மெல்லர்ட் எரிக்சன் என்கிறவர் தன்னுடைய கிறிஸ்டியன் தியாலஜி என்கிற நூலில் எப்படியாக கூறுகிறார், த சயின்ஸ், த ஸ்டடி ஆர் சயின்ஸ் ஆஃப் காட், தேவனை குறித்த படிப்பு, இல்லாவிட்டால் தேவனை குறித்த அறிவியல். அடுத்ததாக அகஸ்டின் என்கிற சபை பிதா இப்படியாக கூறுகிறார், ரேஷனல் டிஸ்கஷன் ரெஸ்பெக்டிங் த டெய்டி, தேவனை கனப்படுத்தி அறிவுபூர்வமாக பகுத்தறிவாக செய்யக்கூடிய உரையாடல் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக சார்ல்ஸ் ரைரி என்பவர் தன்னுடைய பேசிக் தியாலஜி என்கிற நூலிலே அந்த வல்லுநர் இப்படியாக கூறுகிறார், திங்கிங் அபவுட் காட் அண்ட் எக்ஸ்பிரஸிங் தோஸ் தாட்ஸ் இன் சம் வே, தேவனை குறித்து சிந்தித்து அந்த சிந்தனைகளை ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்துவது இறையியல் என்று கூறுகிறார். அடுத்ததாக வெப்ஸ்டர் டிக்ஷனரி என்கிற நூலிலே இப்படியாக டிக்ஷனரியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, த சயின்ஸ் ஆஃப் காட் ஆர் ஆஃப் ரிலீஜியன், த சயின்ஸ் விச் ட்ரீட்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ், கேரக்டர், அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், ஹிஸ் லாஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ், த டாக்ட்ரின்ஸ் we are to believe and the duties we are to practice, divinity, the knowledge derived from the scriptures, the systematic exhibition of revealed truth, the science of Christian faith and life. இது கொஞ்சம் விரிவாக்கப்பட்ட ஒரு வரையறை. தமிழ் படுத்தினால் தேவனை குறித்த அறிவியல். என்ன விதமான அறிவியல் என்று சொல்லும் பொழுது, தேவன் இருக்கிறார் என்பதையும் அவருடைய தன்மை, பண்புகள், அவருடைய பிரமாணம், ஆளுகை, அவைகளை எந்த விதங்களில் நாம் விசுவாசிக்க வேண்டும், எந்த விதங்களில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது போன்ற காரியங்கள் தான் இறையியல் என்று சொல்லி இப்படியாக ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இறையியல் என்றால் என்ன என்பதற்கான
வரையறைகள் பல நிலைகளிலே வல்லுநர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், முதலாவது நான் கடந்த வகுப்பிலே சொன்னது, இறையியல் என்பது பிரிக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்விலே. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்வை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பிரித்துவிட முடியாது என்று சொன்னேன். இப்பொழுது சில வரையறைகளை நாம் பார்த்தோம். இந்த வரையறைகளை நாம் கொடுக்கும்போது இன்னும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மக்கள் குறிப்பாக சில கேள்விகளை பொதுவாக கேட்பதுண்டு. தேவன் இருக்கிறாரா? எப்படி இருப்பார்? ஏன் தீமைகளை அனுமதித்திருக்கிறார்? இது எல்லாமே இறையியல் கேள்விகள் தான். இந்த இறையியல் கேள்விகளை அணுகக்கூடிய ஒரு பார்வையாக தான் இருக்கிறது. இறையியலை நாம் அணுகக்கூடிய பார்வை என்று சொல்லலாம். இறையியல் சார்ந்து, இறைவன் சார்ந்து கேட்கக்கூடிய கேள்விகளை குறித்து கேட்டு சிந்தித்து உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடியவைகள், அவைகளை இறையியல் என்று நாம் சொல்ல முடியும். இறையியல் என்பது வெறுமனே பொதுநிலையில், இது பொதுநிலையிலே தேவனை குறித்து, அவர் யார், எப்படி செயல்படுகிறார், தேவன் என்றால் நல்ல சக்தி என்றால் கெட்ட சக்தி உண்டா, ஏன் நன்மை தீமை, ஏன் வெளிச்சம் இருள், இது பொதுவாக. அதே வேளையில் இறையியல் என்று சொல்லக்கூடியது அது ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே தனித்துவமாகவும் வரக்கூடியது. தேவன் என்னை நேசிக்கிறாரா? என்னை படைத்திருக்கிறார் என்றால் ஏன்? என்னை அவர் விசாரிக்கிறாரா? எங்கே கண்டுபிடிக்க முடியும்? இவைகளும் இறையியலுக்குள் தான் வரும். ஆகையினாலே இறையியலை வரையறை நாம் செய்யும்போது தேவனுடைய தன்மையை குறித்து பார்க்கிறோம் நமக்கு வெளியிலே. அதே வேளையில் தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? The person of God and the relation between God and humankind or God and us. இந்த எண்ணத்தோடு நாம் இறையியலை என்னவென்று வரையறுக்க வேண்டும். இன்னொரு பொதுவான ஒரு சொற்களஞ்சியத்திலே இப்படியாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. தியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் காட், இஸ் அட்ரிபியூட்ஸ் அண்ட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் த யூனிவர்ஸ். தேவனை குறித்த படிப்பு எதெல்லாம்? தேவனை, நபரை குறித்த அவருடைய குணாதிசயங்கள், உலக பிரபஞ்சத்தோடு மனிதனோடு அவருக்கு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை குறித்த படிப்பு இறையியல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது, இதில் எந்த ஒரு வரையறையும் நாம் இதுதான் என்று ஒரு பூரணமானது என்று சொல்ல முடியாது. இறையியல் என்று சொல்லக்கூடியது அடிப்படையில் இந்த வார்த்தை விளக்கம், இறைவனை குறித்த ஆய்வு, அறிவியல் படிப்பு. அதை ஒவ்வொரு இறையியலாளரும் அதை அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ப அதை விவரித்து பேசியிருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த அளவிலே நாம் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொதுவான நிலையிலே வைத்து பார்க்கும் பொழுது இறையியல் செய்வதனுடைய நோக்கம் தேவனை குறித்த ஒரு சரியான அறிவை அறிந்து கொள்ளுதல். தேவன் யார், எப்படிப்பட்டவர், தன்மைகள் என்ன, எப்படி செயல்படுகிறார் என்கிற கேள்விகளுக்கு பதில் காணக்கூடிய விதத்தில் தான் செய்யப்படுவது இறையியலாய் காணப்படுகிறது. தேவன் என்ன செய்வார்? தேவன் எல்லாமே தேவனா? இல்லை, படைப்புக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? இஸ் எவரிதிங் காட் ஆர் இஸ் காட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் தி யூனிவர்ஸ்? இந்த ஒரு சிந்தனைகளை எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது 2000 ஆண்டுகளாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தத்துவ நிலைகளிலே பலர் செய்திருக்கிறார்கள், ஆய்வு செய்திருக்கிறார்கள், தேவனை குறித்த ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே வெறுமனை இறையியல் என்கிற இந்த பொது நிலையில் மாத்திரம் வைத்து பார்ப்போம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவர்களுக்கு முந்தையது. ஆனால் கிறிஸ்தவ இறையியலுடைய சிறப்பம்சம் என்னென்னு சொல்லும்போது, பொதுவாக இறையியல் என்கிற வரையறையை சொல்லும்போது பொதுமைப்படுத்தி நாம் சில காரியங்களை பார்த்தோம். கிறிஸ்தவ இறையியல் என்று சொல்லும்போது என்ன தனித்துவமானது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்கிற நபர் தேவனை நமக்கு முழுவதுமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற நபரிலே தேவன் தன்னை முழுவதுமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இவர் தேவனுடைய தன்மையின் தற்சொரூபமாய் இருந்து,
யோவான் 1 காணக்கூடாதவராகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு தன்னை வெளிப்படுத்தினார். நிருபங்களில் எழுதும் பொழுது யோவான் சொல்கிறார், அவருடைய பிதாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது பேதுரு சொல்லுகிறார். இப்படியாக கிறிஸ்தவ இறையியல் என்பது இயேசு கிறிஸ்துவை, அதாவது தேவனை வெளிப்படுத்தி காண்பித்தது. அதில் இன்னும் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்படியாக ஒருவர் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்டியன் தியாலஜி இஸ் ரிஃப்ளெக்டிங் ஆன் அண்ட் ஆர்டிகுலேட்டிங் தி பிலீஃப்ஸ் அபவுட் காட் அண்ட் த வேர்ல்ட் தட் கிறிஸ்டியன் ஷேர் அஸ் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்தவ இறையியல் என்பது தேவனை, உலகத்தை குறித்த பார்வையை கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக, கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்திலிருந்து, கிறிஸ்து என்கிற நபரிலிருந்து நாம் பூரணமாய் புரிந்து கொள்ளக்கூடியது. கிரைஸ்ட் இஸ் தி ஆன்சர். கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்டியன் தியாலஜி என்று சொல்லும் பொழுது, அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை உள்ளடக்கியது. தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்று இறையியலில் நாம் கிறிஸ்தவ இறையியலை நாம் செய்கிறோம். தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்று என்று சொல்லும்போது, தேவனுடைய வெளிப்படுத்த தேவனுடைய வார்த்தையை, பைபிள், மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து, இந்த அடிப்படையிலிருந்து தான் நாம் இறையியலை செய்கிறோம். அதை நாம் இன்னும் அடுத்த பாடங்களிலே நாம் பார்க்கலாம். கிறிஸ்தவ இறையியல் என்று சொல்லும்போது இதுதான் முக்கியமான தனிசம் அம்சம். மற்ற இறையியல்கள் மனிதனாக தன்னுடைய தேடல்களிலே, அவன் பல நிலைகளிலே அவன் சுய அளவிலே ஆய்வு செய்து தன் மன ஓட்டத்தின்படி சில காரியங்களை செய்கிறார். கிறிஸ்தவ இறையியல் என்று சொல்லும் பொழுது, அதாவது முறையான சரியான கிறிஸ்தவ இறையியலை சொல்லுகிறார். கிறிஸ்தவ இறையியல் என்கிற பெயரிலே சிலர் தவறாக செய்கிறார்கள். ஆனால் சரியான விதத்தில் செய்யும் பொழுது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகி 66 புத்தகங்கள் அடங்கிய பைபிளும், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற நபர் என்கிற அந்த அவருடைய மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாகிய கிறிஸ்து என்கிற நபரின் வெளிச்சத்திலே நாம் செய்யக்கூடியதுதான் சரியான விதத்திலே இறையியலாக காணப்படுகிறது. இறையியல் என்றால் என்ன? பொதுவான நிலையிலே இறையியல் என்பது தேவனை குறித்த சிந்தனை, ஆராய்ச்சி, ஆய்வு, படிப்பு, அது சொல்லிக்கொண்டே போகலாம். இது பொது நிலையிலே உள்ளது. இறையியல் என்பது அது வெறுமனே உலகம், படைப்பு, தேவன் யாருங்கிற அவருடைய நபத்துவத்தை மட்டும் சாராமல் அது என்னையும் உள்ளடக்குகிறது. தேவனை என்னையும் தொடர்புபடுத்துகிறது. அதையும் நாம் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பொதுவான நிலையிலே இறையியல் என்று சொல்லுவதை தாண்டி கிறிஸ்தவ இறையியல் என்பது வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையாகிய 66 புத்தகங்களுடைய பைபிள், தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவைகளை நாம் அடுத்த பாடங்களிலே பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே நாம் தேவனை குறித்த தீர்மானங்கள், தேவனை குறித்த முடிவுகளுக்கு நாம் வர முடிகிறது. எதற்கு இந்த இறையியல் தேவை? இறையியல் என்றால் முறையான இறையியல், வேதாகமம் கற்பிக்கக்கூடிய இறையியல் எதற்கு தேவை என்று சொல்லும்போது, முக்கியமாக கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஒருவர், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒருவர், அவர்தான் கிறிஸ்தவர். இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற விசுவாசத்தை கூடியவர் கிறிஸ்தவர். அந்த கிறிஸ்தவர் நம்பக்கூடிய நம்பிக்கைகளுடைய தொகுப்பு. நான் கிறிஸ்தவன், நான் என்ன நம்புகிறேன், ஏன் நம்புகிறேன் என்பதை நம்பிக்கையும் அந்த நம்பிக்கைகளை சொல்லக்கூடியதுமான ஒரு நிலை. இதே போல இறையியலை நாம் செய்யும்போது கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக நாம் இருப்பதற்கு, சீஷர்களாக சீஷத்துவத்தில் வளருவதற்கு இது நமக்கு உதவி செய்கிறது. எந்த விதத்தில் உதவி செய்கிறது? நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சீஷர்கள். இந்த சீஷர்கள் சீஷத்துவத்திலே, கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே வளர வேண்டும், முன்னேற வேண்டும். இதிலே இறையியல், தேவனை குறித்த சரியான படிப்பு, சரியான ஆய்வு, வசனத்தின் வெளிச்சத்திலே, பைபிளின் வெளிச்சத்திலே, மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இயேசு என்கிற நபரிலே தேவனை சரியாக நாம் புரிந்து கொள்வது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் அதனுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, சரியான கிறிஸ்தவ அஸ்திபாரத்திலே ஒரு விசுவாசியை இந்த இறையியல் நிறுத்தும். குட் தியாலஜி அசிஸ்ட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் because it grounds their lives in biblically informed Christian truth. ஏனென்றால்
இன்றைக்கு பலர் பலவிதமான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் கடவுள் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடுத்து கடவுளே இங்கொன்றும் பார்க்க முடியாது என்று சொல்லுவார்கள். நானே கடவுள் என்று சொல்லுவார்கள். கடவுளே இல்லை என்று சொல்லுவார்கள். இப்படி சிலருடைய நம்பிக்கைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சரியான கிறிஸ்தவ இறையியலுக்குள் இல்லாத ஒருவர் திடீரென்று அவர் பார்த்தால் கத்தோலிக்கத்தில் இருப்பார், அடுத்ததாக ஆங்கிலிக்கன் சபைக்கு வருவார், பெந்தேகோஸ்தருக்கு செல்வார், அங்கிருந்து சுயாதீன சபைகளுக்கு செல்வார். இப்படி தாவிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி தாவிக்கொண்டே இருக்கிறவர் அவர் விசுவாசியாக இருந்தால் அவர் எந்த விதத்திலும் கிறிஸ்துவுக்குள் அவர் வேரூன்றி வளர முடியாது. ஆகையினாலே காற்றினால் அடிபட்டு போகிறவர்களைப் போல இராதபடிக்கு வேறு ஒன்று நிற்க சரியான இறையியல் நமக்கு உதவி செய்கிறது. இது முக்கியமான ஒன்று. அதே போல கிறிஸ்தவ நம்பிக்கைகளின் தொகுப்பை ஆர்டிகுலேஷன் ஆஃப் பிபிளிக்கல் ஆர் கிறிஸ்டியன் ட்ரூத் நமக்கு வழங்குகிறது. இறையியல் என்பது பைபிளின் கிறிஸ்தவ இறையியல் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கைகளுடைய தொகுப்பு. அது பல நிலைகள் நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இதை பற்றியெல்லாம் தேவன், உலகம், நான், படைத்தவர், படைப்பு. இந்த படைத்தவர் யார்? படைக்கப்பட்டது எது? படைக்கப்பட்டதிலே எந்தெந்த நிலைகளில் இருக்கிறது? படைத்தவருக்கு படைப்புகளுக்கு தொடர்பு என்ன? உலகம், உலகத்தில் உள்ளவைகள், மிருகங்கள், மனிதர்களாகிய நாம், நமக்கும் தேவனுக்கு இருக்கிற தொடர்பு என்ன? இவைகளுடைய சரியான இறையில் சரியான அடிப்படையிலே இவைகளுக்கான நமக்கு ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தை கொடுப்பதனாலே சரியானதை நாம் விசுவாசித்து தவறாக இருக்கக்கூடியவைகளை களைந்து போடுவதற்கும் புறந்தள்ளுவதற்கும் நமக்கு உதவி செய்கிறது. ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூடும் வஞ்சகத்துக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். நாம் இனி குழந்தைகளாயிராமல். குழந்தை கிறிஸ்தவர்கள் சரியான இறையியல் மூலம், ஏதாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சரியான இறையியலுடைய முக்கியமான ஒரு அம்சம் இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார், நான் பாவி, இந்த காரியங்களில் வர வேண்டும். ஆனால் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுமான போதனைகளில் காற்றினாலே அடியுண்டோடுகிற அலைகளைப் போல இராமல் இப்படி இருக்கக்கூடாது என்றால் சரியான கிறிஸ்தவ நம்பிக்கைகள், அதாவது வெறுமனே அது ஒரு நம்பிக்கை அல்ல, முழுமையான பைபிளுடைய போதனையுடைய சாராம்சம். அதை முறைப்படுத்தி பார்த்தாலும் சரி, பைபிள் புத்தகமாக பார்த்தாலும் சரி, அதை வேறு நிலைகளில் பார்த்தாலும் சரி, அஸ்திபாரமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதே போல கிறிஸ்தவ இறையியலை நாம் செய்யும்போது என்ன நடைபெறுகிறது என்று சொல்லும்போது, ஏன் இறையியல் என்று சொல்லும்போது, நம்முடைய நம்பிக்கைகளை சரியான விதத்தில் தரப்பரிசோதனை செய்வதற்கு உதவுகிறது. Scrutinize our beliefs in light of biblically informed Christian truth. நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டேன். கிறிஸ்தவம் என்பது இயேசு என்னுடைய இரட்சகர் என்பது மாத்திரம் அல்ல. முறைப்படுத்தப்பட்ட இறையியல் என்று சொல்லும் பொழுது பைபிள், தேவன், படைப்பு, அடுத்ததாக தொடர்ந்து படைப்பிலே தூதர்கள், மனிதர்கள், பாவம், இரட்சிப்பு, சபை, முடிவு காலவியல், இஸ்ரவேலை குறித்து என்று இன்னும் வேறு காரியங்களை சொல்லலாம். இந்த அடிப்படையான இந்த காரியங்களை நான் என்ன நம்புகிறேன், அடிப்படையில் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சரியான இறையியல் அறிவுமோ அதோடு ஒப்பிட்டு என்னுடைய நம்பிக்கை வசனத்தினுடைய முழுமையான போதனைக்கு இசைந்திருக்கிறதா என்பதை தரப்பரிசோதனை செய்ய வேண்டும். என்றால் நாம் இனி குழந்தைகளாய் இராமல், இப்போ குழந்தையாக இருக்கக்கூடிய காலம் உண்டு. ரட்சிக்கப்படுகிறவன் தேவனுடைய பிள்ளையாக பிறக்கிறான்.
ஆனால் தேவனுடைய பிள்ளையாகவே குழந்தை நிலையிலே இருப்பதை தேவன் விரும்புகிறவரல்ல. 3 பிள்ளைகளுக்கு பெற்றவராக இருக்கிறீங்க, பிள்ளைகள் பிறந்த போது சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பிள்ளை எப்போதுமே அழுது சிறு பிராயத்திலே 2க்கு 2க்கு 4 அப்படி எழுந்து நடக்க முடியாமல் இருந்தால் அது சந்தோஷத்தை தராது. பிறந்தவுடனே குழந்தை அழுத போது சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு 5 வயதாகி பேச முடியலைன்னா அது சந்தோஷத்திற்கு இடமல்ல. அதே போலதான் சரியான கிறிஸ்தவ நம்பிக்கைகளோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்காதவர்கள், தங்களை சரிப்படுத்தி கொள்ளாதவர்கள் இப்படி குழந்தை நிலையிலே இருப்பார்கள். அதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. நம்மை சரியான நிலையிலே பக்குவப்படுத்த, சரியான இறையில் சரியான நிலையில் செய்யும்போது நம்மை சரி செய்வதன் மூலம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த உதவும். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவேளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களுக்கு ஒப்புவி. சிலர் இறையியல் படிக்கிறேன் என்று சொல்லி வெறுமனே சில புத்தகங்களை மட்டும் வாங்கி படிப்பார்கள். அது படிக்கக்கூடாதென்றல்ல, அவர்கள் படிக்கக்கூடியது எந்த இறையியல் பார்வையில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அந்த நபர் இறையியலிலே எந்தெந்த காரியங்கள் சரியான இறையில் அவர் செய்கிறார் என்பது, அந்த புத்தக ஆசிரியர் செய்கிறார் என்பது எல்லாராலும் பார்க்க முடியாது. அதை அப்படியே உள்வாங்குவாரானால் அந்த தவறுகளையும் உள்வாங்க நேரிடும். ஆகையினால்தான் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவில்லை, சரியான இறையல், சரியான சரித்திர கிறிஸ்தவ இறையலை முறையாய் கற்ற போதிக்கிற ஒருவரிடமிருந்து கற்றுக்கொள்வது சால சிறந்தது. அது ஒருவேளை பாஸ்டராக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவராக முதிர்ந்தால் கிறிஸ்தவ வாழ்வில் பக்குவப்பட்ட கிறிஸ்தவராக இருக்கலாம், இல்லை முறையாக ஒரு நல்ல செமினரியிலே பைபிள் கலாசாலையிலே சென்று படிக்க வேண்டும். சிலர் ஏதோ ஒரு 2 புத்தகம் வாங்கி அதை படித்து விட்டு, இல்லை நாளைக்கு வேறொரு 2 புத்தகம் வாங்கி படித்து விட்டு, எல்லாம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கிறது, எல்லாமே குழப்பமாக இருக்கிறது என்று தங்களை தாங்களே குழப்பிக் கொள்ளுகிறார்கள். அது கிறிஸ்தவ இறையலுடைய தவறல்ல, சரியாய் செய்யாதவர்களை பின்பற்றி செல்வதனால் வருகிற தவறு. ஆகையினாலே சரியான கிறிஸ்தவ இறையல் எந்த காலத்திலும் உங்களை குழப்பாது, உங்களை பலப்படுத்தும். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பலப்படுத்தும் என்று சொல்லும்போது, சரியான விதத்தில் அறிந்து கொள்ளும்போது இன்னும் உங்களுடைய விசுவாசம் பலப்படும். இன்னும் நிச்சயமாக அந்த உண்மைகளை நீங்கள் பிரசங்கிக்க முடியும், பேச முடியும். உதாரணத்திற்கு திரித்துவம் அல்லது திரியேகம் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு பாரம்பரியமான சபை, ஒரு கிறிஸ்தவ சரித்திர கிறிஸ்தவ விசுவாசத்தை பிரசங்கிக்கிற சபை, துர்போதனைகளை பிரசங்கிக்காத சபை பிரிவு என்று சொன்னால், அந்த சபை பிரிவுக்கு செல்கிற சிறு வயதிலிருந்தே திரித்துவத்தை குறித்து அவர்கள் கேட்டிருப்பார்கள். தேவன் திரித்துவ தேவனாக இருக்கிறார், ஒரே தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற நிலைகளிலே 3 நபர்களாக செயல்படுகிறார் என்கிற காரியத்தை கேட்டிருப்பார்கள். அவர்கள் அதே விசுவாச நிலையிலே தான் இயேசு கிறிஸ்துவை திரித்துவத்தின் 2வது நபராக அதை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்கள். பொதுவாக நான் பேசுகிறேன். ஆனால் அதை இறையியல் செய்யும்போது தான் தேவனுடைய ஒருமைத்தன்மை, பன்மைத்தன்மை, திரியேகத்தன்மை, திரியேகத்திற்குள்ளே இருக்கிற 3 நபர்களுக்குள்ளே இருக்கிற அன்பிலே அவர்கள் செய்கிற செயல்பாடுகள், ரட்சிப்பின் திட்டம், இவைகளையெல்லாம் தேவனியலை படிக்கும்போது, நீங்கள் நுட்பமாய் படிக்கும்போது அதில் உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். தேவனை இன்னும் சரியாய் புரிந்து கொள்வீர்கள். அதுவரைக்கும் தெரித்துவமா, அது ஒரு தேவ ரகசியம். கண்டிப்பாக அது முழுமையாக மனிதனால் உள்வாங்க முடியாது. என்றாலும் வெறுமனே நான் அதை நம்புகிறேன் என்பதை தாண்டி, அது பைபிளுடைய வெளிச்சத்திலே ஏன் நம்புகிறேன், எந்த நிலையிலே அது நான் கண்டிப்பாக தேவன் திரியேக தேவனாக தான் இருக்கிறார் என்பதை பேச முடியும் என்று உறுதியாக சொல்ல முடியும். சரியான இறையிலை அறியும் போது. யெகோவா சாட்சியினர் போன்ற துர்போதனை பிரிவினர் சிலருடைய வீடுகளிலே சிலரிடம் பேசினால் சிலருடனே நடுங்கி விடுகிறார்கள். இப்படி வசனத்தை காண்பிச்சாங்க, எங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் தடுமாறுகிறது என்று. ஏன்?
அந்த வசனங்கள் சரியாக என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் ஆய்வு செய்திருக்கவோ கவனம் செலுத்தி இருக்கவோ மாட்டார்கள். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்று சொல்லுகிறதாவது சொல்வார்கள், தேவனுடைய முதல் சிருஷ்டி இயேசுதான் பாருங்கள் என்று தவறாய் வியாக்கியானப்படுத்தும் போது, சரியான கிறிஸ்தவ இறையியல் அதில் கிறிஸ்தியலை படிக்காத போது தடுமாற்றம் வரும். தடுமாறுகள் பரிசுத்தாவியானவரை குறித்து சரியாய் தெரியும் போது அவருடைய பணியை குறித்து தவறாக வியாக்கியானிக்கும் போது அது சரியை வேறுபடி தெரியாது. ஏன் தெரியல. ஆகிய நிலை சரியான இறையியல் எந்த விதத்தில் உங்களை குழப்பாது, குழப்பம் இருக்காது. அடுத்ததாக இறையியல் ஏன் செய்யப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது, நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு அஸ்திபாரம் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வாழ்விற்கும் இறையியல் அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. சிலர் நினைக்கிறார்கள் இறையியல் என்ற உடனே எல்லாமே விவாதத்திற்குரியவைகள் தான் என்று சொல்லி நினைக்கிறார்கள். சிலர் இப்படி கேட்பார்கள், தேவன் தன்னாலே தூக்க முடியாத ஒரு கல்லை உண்டாக்குவாரா? கேன் காட் மேக் a rock so heavy that he himself cannot lift? அதே போல் ஒரு குண்டூசி இல்லை ஒரு மொட்டு பின்னு சொல்லுவாங்க, குண்டூசிக்கு மேலே எத்தனை தேவதூதர்களால் நிற்க முடியும்? இப்படி குழப்பமான முரண்பாடான கேள்விகளை கேட்பது இறையியல் என்று சொல்லி நினைக்கிறேன். இதுதான் இறையியல். தேவையற்ற காரியங்களை விவாதித்து கொண்டிருப்பார்கள். சிலர் இறையியல் என்கிற பேரிலே இப்படி தேவனுடைய பண்பிற்கு முரண்பாடான காரியங்களை பேசி வருகிறார்கள். அது சரியான இறையியல் அல்ல. தேவனை குறித்த, தேவனுடைய படைப்பை குறித்த சரியான புரிதல் அல்ல. அதே போல இறையியலிலே விவாதத்திற்குரியவைகள் உண்டு. நமக்கு முழுமையான பதில்கள் இன்னும் கிடைக்காத, தேவன் வெளிப்படுத்தாத சில காரியங்கள் உண்டு. அவைகளை குறித்து பார்க்கும்போது நாம் நிலைகளை அனுமானிக்க முடியும். குறிப்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசும்போது, சபை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறவருக்கு 1 வயது பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளை என்ன ஆகும் என்கிற கேள்வி உண்டு. இல்லை, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே ஒரு ஸ்திரீ கருவுற்றிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த கரு ஒரு உயிராக தானே, அந்த உயிர் தனியாக என்ன ஆகும்? அது அந்த நபர் மறுரூபமாகி விடுவார். உள்ளே இருக்கிற கரு அது என்ன ஆகும்? அது மறுரூபமாகுமா? அது விடப்படுமா? அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா என்கிற கேள்விகள் இது சார்ந்து வரும்போது வரும். கண்டிப்பாக அது கேள்வி தவறல்ல. அதே வேளையில் நேரடியாக பைபிள் அந்த காரியத்திற்கு நேரடியாக பேசவில்லை. அப்படி இருக்கும்போது சில பதில்களை இறையியலாளர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனாலும் தேவன் எல்லாம் அறிந்தவர். அவர் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அவருக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. ஆனால் இறையியல் என்பது வெறுமனே இப்படிப்பட்டு ஏதாவது பேசிக்கொண்டிருப்பதான் இறையியல் என்று சிலர் நினைக்கிறாங்க. இறையியல் என்று பேசினாலே அது உள்ளெல்லாம் ரொம்ப போகக்கூடாது. சும்மா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. இவர் அந்த வியூ சொல்லுவார், அந்த வியூ சொல்லுவார். படைப்புன்னு பார்த்தா அது 6 நாள் படைப்புன்னு ஒருவர் சொல்லுவார். இல்லை பெரிய கேப்பு, ஆதியாம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பெரிய இடைவெளின்னு இன்னொருத்தர் சொல்லுவார். இல்லை பல காலங்களாக பரிணமித்து வந்து இன்னொருத்தர் சொல்லுவார். ஆகையினாலே எல்லாம் ஒவ்வொரு வியூ சொல்லுவாங்க. நம்ம எதுவும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி என்று இறையியல் என்றாலே வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது போல இறையியலை ஒதுக்க முடியாத ஒன்று. இன்னொன்று, இறையியல் என்பது வெறுமனே இது மாத்திரம் கிடையாது. கண்டிப்பாக இறையியலிலே ஆரோக்கியமான விவாதங்களும் கருத்து பரிமாற்றங்களும் வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இந்த இறையியல் பிரிவுகள் எல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறது. கிறிஸ்துவை குறித்த தவறான போதனை வரும்போது தான் சபை பிதாக்கள் கிறிஸ்துவை குறித்த சரியான போதனையை முறைப்படுத்தி தொகுத்தெடுத்து வைக்கிறார்கள். அப்போ அதுக்கு நீடு வருகிறது. அப்போ நீடு வரும்போது கருத்து பரிமாற்றம் வருகிறது. அதுதான் பிறகு இறையியல் பிரிவுகளாகலாம் வளர்ந்து வந்திருக்கிறது. ஆகையினால் அதன் அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம், விவாதங்கள் நல்லது. அதனுடைய நோக்கம் ஒன்றை விட நான் ஒரு பாயிண்ட் அதிகம் சொல்லிட்டேன், நான் பெரிய புத்திசாலி என்பதற்காக இல்லை. தேவனை, அவருடைய திட்டத்தை சரியாக நுட்பமாக அறிந்து கொள்வதற்கு சரியான விதத்தில் இன்னும்
நாம் கொண்டு வர வேண்டும் என்கிற பிரயாசம். எதற்கு? தேவனை அறிந்து கொள். எதற்கு? வெறுமனே சரியாக புரிந்து கொள்ளுதல் மாத்திரமல்ல, சரியான வாழ்க்கைக்கு முக்கியத்துவமாய் காணப்படுகிறது. நாலேஜ் விஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நாலேஜ் என்றால் அறிவு. அநேக காரியங்களை அறிந்து கொள்வதனால் நம்முடைய அநேக காரியங்களில் தகவல்களை சேகரித்தல், அறிந்தல். விஸ்டம் என்று சொல்லும் பொழுது ஞானம். நாம் தெரிஞ்சிருக்கிறோம், தெரிந்ததை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தொடர்புபடுத்துவது, எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே செய்வது. கணவன் மனைவி, கணவன் மனைவி குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? பைபிள் கணவன் மனைவியாக இருப்பதற்கு என்ன காரிய தகுதிகள் இருக்க வேண்டும்? ஒரு நபர் கிறிஸ்தவர் என்றால் விசுவாசியை திருமணம் செய்ய வேண்டும் என்பது அது அறிந்து கொள்ளுதல். அது ஞானம் என்று சொல்லும் போது அந்த அடிப்படையிலே முடிவெடுத்து திருமணத்திலே இணைகள். உதாரணத்துக்கு ஆகையினாலே இறையியல் என்பது வெறுமனே நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக மாத்திரமே. கண்டிப்பாக அறிவு வராமல் ஞானம் வராது. என்னவென்று தெரியாமல் அதை எப்படி செயல்படுத்துவது? சிலர் சொல்றாங்க அறிவெல்லாம் முக்கியம் கிடையாது, ஞானம் தான் முக்கியம். என்னவென்று தெரியாமல் எப்படி அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவது? என்னவென்று தெரிந்தால் போதாது, கொண்டு வர வேண்டும். சொல்லப்போனால் மிக முக்கியமான நடைமுறை வாழ்வு செயலாக இறையியல் இருக்கிறது. தியாலஜி சரியாக தெரியும் போதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாம் சரியாக செய்ய முடியும். எங்கே இருந்துன்னு பார்க்கும்போது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்வு எங்கு தொடங்குறது? மாற்றம், ரட்சிப்பு, மனமாற்றம், மனம் திரும்புதல், ரட்சிப்பு, இதெல்லாம் நாம் இணைத்து பேசுகிறோம். இந்த முதல் படியிலிருந்து தொடங்குகிறது. கிறிஸ்தவர்களை ஒரு வார்த்தை சொல்வார்கள், கன்வெர்டட், மாற்றப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ யார் மாற்றப்பட்டு விட்டார்கள்? நாம் ஏன் மாற்றப்பட்டு விட்டோம்? என்ன மாறி இருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவுக்குள் தேவனை நாம் கண்டு கொண்டோம். அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆளுமை மாற்றப்பட்டிருக்கிறது, நம்முடைய எண்ணம் மாற்றப்பட்டிருக்கிறது, நம்முடைய நிலை மாற்றப்பட்டிருக்கிறது, தான் மாற்றம் அடைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எதனை நிமித்தம் புது சிருஷ்டியை மாற்றப்பட்டான்? நற்செய்தியை கேட்டான், சுவிசேஷத்தை கேட்டான். அப்போ சுவிசேஷம் என்ன? அதுக்கு முன்ன நல்ல செய்தி என்று சொல்லும்போது ஒரு கெட்ட செய்தி இருக்கிறது. மனிதன் அடிப்படையிலே பாவி, நல்லவன் ஒருவனும் இல்லை, எல்லோரும் வழி விலகினார்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ கெட்ட செய்தி. ஆனாலும் தேவன் ஒரு போக்கை, கிருபையை வைத்திருக்கிறார். எப்படி? நம்முடைய இடத்திலே குமாரனாகிய தேவனை மனுக்குலத்தின் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கான கிரயத்தை செலுத்தி முடித்தார், ரட்சிப்பின் வழியை திறந்தார். கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுகிறவனும் ரட்சிக்கப்படுவான் என்று ரோமர் 10:13 சொல்லுகிறது. இப்போ கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்படி என்றால் தேவனை குறித்த செய்தி, அவருடைய திட்டம், அவர் என்ன எதிர்பார்க்கிறார், இவைகளை அறிந்து கொள்ளுதல் பஸ். அவர் தேவன் யார், பாவம்னா என்ன, நரகம்னா என்ன, நான் ஏன் பாவி, இதெல்லாம் அந்த பிறகுதான் என்ன வருகிறது. அடிப்படையிலே நாம் பாவி என்பதை விசுவாசியாவிட்டால் நாம் ரட்சிப்புக்கே செல்ல முடியாது. பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதெல்லாம் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. ஆனால் இப்போ எல்லாரும் பிணியாளி. பிணியாளி என்கிறதை அறிந்து கொண்டால்தான் வைத்தியம், வைத்தியத்திற்கு அடுத்து சுகம். ஆகையினாலே நம்முடைய தனிப்பட்ட தியாலஜி ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறவங்க அதை திரும்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். இறையியல் செய்துதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இறையியல் என்பது வெறுமனை கருத்து பரிமாற்றம் அல்ல, சரியான இறையியல், தேவனை குறித்த, பாவத்தை குறித்த, ரட்சிப்பை குறித்த சரியான இறையியல் நமக்கு வந்ததினால்தான் நாம் அந்த சரியான இறையியலின்படி தேவனை விசுவாசித்திருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ மாற்றம் வந்திருக்கிறது, ரட்சிப்பு நடந்திருக்கிறது. அப்போ அங்கே இறையியல் இல்லை என்று சொல்ல முடியாது, இறையியல் முக்கிய பங்கு ஆற்றி இருக்கிறது. இதனால்தான் சரியான இறையியல் சரியான விதத்தில் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கும்
அதை அறிவிப்பதற்கும் உதவும். ரோமர் 1 கொரிந்தியர் 15 1 முதல் 4 பவுல் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 3 4 வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கு பின் கர்த்தருக்கும் தரிசனமானார். ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான நற்செய்தி, நான் அடைந்ததும் உங்களுக்கு ஒப்புவித்ததும், I received and I transmitted to you. எனது கிறிஸ்து வேத வாக்கியங்கள், நமது பாவங்கள், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் 3ஆம் நாள், வேத வாக்கியங்கள். இத்தனை அம்சம் வருகிறது. அப்போ இதை என்னவென்று தெரியாமல் அப்போ கிறிஸ்து யாருன்னு தெரியும், வேத வாக்கியம்னா என்னன்னு தெரியணும், பாவம்னா என்னன்னு தெரியணும், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அது எதற்கு இது நடைபெற வேண்டும்? நமது பாவங்களுக்கும் கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கும் என்ன சம்பந்தம்? இது ஒன்றும் தெரியாமல், அதாவது இதனுடைய முழுமையான செய்தி ஒருவேளை ரட்சிக்கப்படும் போது அதை பூரணமாக அறியாமல் இருக்கலாம். எல்லாரும் அதில் தான் வளரணும். நம்ம குழந்தையா இருக்கிறோம், எல்லாவற்றையும் வளரணும். ஆனால் அடிப்படை உண்மை அதை அறிந்து விசுவாசித்து முன்னேறி செல்வதற்கு இறையியல் தான் அங்கு வேலை செய்கிறது. ஆகையினாலே அது தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது ஒன்றும் செய்யாது என்பது ஒரு தவறான போதனை. இதே போல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். கிறிஸ்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி. எதுக்கு ஒப்புரவாக்கணும்? யாருக்கும் பிரச்சனை, எதுக்கு ஒப்புரவாக்கணும்? ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம், இது எல்லாமே தியாலஜி. இது எதுக்கு? வெறுமனே இப்போ சில காரியங்களை நாம் வெறுமனே நம்முடைய தகவலுக்காக படிக்கிறோம். நம்ம சூரிய குடும்பத்தை குறித்தெல்லாம் கேள்விப்படுகிறோம், விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதில் செவ்வாய் கிரகத்தை குறித்து படிக்கிறோம். செவ்வாய் கிரகத்தை குறித்து படிப்பதனால் அது தெரிந்து கொள்கிறோம், அங்கு விண்கலங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது, மனிதர் செல்ல முயற்சி எடுத்து வருகிறார்கள். அது நடக்குமா நடக்காதா? அதுகள் ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெறுமனே அதை அறிந்து கொள்வதனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெரிய பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை இந்த வானங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது என்கிற உண்மை நீங்கள் இன்னும் புரிந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். எந்த காரியத்திலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். அதை தாண்டி தனிப்பட்ட விதத்தில் பெரிய பக்தி விருத்தி ஒன்றும் நம்முடைய தகவலுக்காய் தெரிந்து கொள்ளுகிறது. ஆனால் கிறிஸ்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குகிறார் என்று சொல்லும்போது வெறுமனே இன்ஃபர்மேஷன் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் உபதேசம். ஒப்புரவாக்குற ஊழியத்தை நம்ம செய்கிற ஊழியம் ஒரு நபருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்து தேவனுடைய பிள்ளையாகுவதற்கு அவரை நடத்துகிறோம் என்றால் நம்ம என்ன பண்ணி செய்கிறோம்? தேவனையும் அந்த நபரையும் ஒப்புரவாக்கிறோம். இது எப்படி ப்ராக்டிக்கலே கிடையாது. இறையியல் அது பேச்சுக்கு சொல்லலாம், ஆனால் வாழ்க்கையில் ஒத்து வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையினாலே நம்முடைய மனமாற்றத்தில் இறையியல் முக்கியமானது. ரட்சிக்கப்படுவதில் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர், பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எப்படி ஒரு சிறு குழந்தை தாய்ப்பாலுக்காக இயங்குகிறதோ, கூப்பிடுகிறதோ, கேட்கிறதோ, திருவசனத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். யூ டூ தியாலஜி. இதுவரைக்கும் தவறான இறையியலை செய்து கொண்டிருந்தீர்கள், திரும்புங்கள். அப்போஸ்தலர் 17 பவுல் அத்தேனே பட்டணத்தாருக்கு சொல்லுவார், அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். தவறான இறையிலே பவுல் பேசுகிறார். படைக்கப்பட்ட இவைகள், இந்த சிருஷ்டிகள், இவைகள் தேவனுக்கு ஒப்பாகும் என்று கருதக்கூடாது. தவறான இறையியல் பார்வை. சரியான இறையியல் பார்வை பவுல் முன்வைக்கிறார். அவர்
யாரிடத்திலும் ஒன்றும் கொள்ளுகிறதில்லை, சகலவற்றையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லிவிட்டு நியாய தீர்ப்பு வரைக்கும் கொண்டு செல்லுகிறார். இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். நீ இப்ப சரியான இறையியல் பார்வையில் தவறலிருந்து சரியான தேவனை குறித்த சரியான இறையியல் பார்வைக்கு திரும்பு, முக்கியமானது. அதே போல கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் தேவனை அறிகிற அறிவில் வளருவதற்கு முக்கியமானது. இயேசு எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அதோடு இயேசு பற்றியெல்லாம் முடிஞ்சு போகவில்லை. இயேசு கிறிஸ்து சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார் என்று இருக்கிறது. பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன் மற்றவைகளை. அந்த கர்த்தரை அறிகிற அறிவு, தேவனை குறித்த எல்லா வெறுமனே இயேசு எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை தாண்டி முழு வேதாகம போதனை, தேவன், படைப்பு, மனுக்குலம், பாவம், ரட்சிப்பு, இனி என்ன சம்பவிக்க போவது, இதை குறித்த அத்தனை காரியங்களை குறித்த பரிசுத்த ஆவியானவர் எனக்காக பரிந்து பேசுகிறார் என்றார். வாக்கு கடங்காத பெருமூச்சு என்பது என்ன, எது அல்ல? வாக்கு கடங்காத பெருமூச்சு என்றன சிலர் அதை அந்நிய பாஷை வரம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இங்கு அது அல்ல, அவர் பரிந்து பேசுகிறார் என்றிருக்கிறது. வாக்குக்கு அடங்காத, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலையிலே பேசுகிறார் என்று இருக்கிறது. இது ஒன்று. இப்படி ஒவ்வொன்றிலும் தேவனை குறித்து சிந்தித்து 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 என்று சொல்லும் போது வெறுமனே சுய இஷ்ட சிந்தனை அல்ல, அது கிறிஸ்தவ இறையியல் அல்ல. தேவன் வெளிப்படுத்தினவைகளை அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் எடுத்து சிந்தித்து செயல்படுவது. ஆகையினாலே இறையியலுடைய நோக்கம் ரட்சிப்பிலே முடிவடையவில்லை, மாத்திரமல்ல கிறிஸ்தவ வாழ்வு முழுவதும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக என்னை இருப்பதற்கு உதவுகிறது. ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் யார்? இயேசுவை பின்பற்றுகிறவர் யார் என்கிற கேள்வி எழும்போது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்பவன் இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறவன் என்று கூட நாம் சொல்லலாம். அப்போ உண்மையாய் இருத்தல் என்று சொல்லும்போது எதுல உண்மையா இருக்கணும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் எதுல பின்பற்ற வேண்டும்? நீங்கள் என்னோட கூட கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகி என்று போல் சொல்லுகிறார். என்ன பின்பற்றணும்? இயேசுல எதைப்பா பின்பற்றணும்னு கேட்டா, ஒன்று, ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீர்கள், இல்லாவிட்டால் வேறொன்று வேண்டாம், ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு போகிறீர்கள் என்றாலே உங்களுக்கு ஒரு வேலை அதற்குரிய கொடுக்கப்படாது. என்ன செய்ய வேண்டும் இந்த பரிசோதனைக்கு வருவதற்கு என்பதாக, இந்த சிகிச்சைக்கு என்பதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, சாப்பிட வேண்டியது என்ன, சாப்பிடக்கூடாதது என்ன, செட் ஆஃப் ரூல்ஸ், பிலீஃப்ஸ். அதே போல்தான் இங்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வரும்போது அங்கே இறையியல் வந்து விடுகிறது. வெறுமனே ஏதோ ஒன்று அங்கொன்று இங்கும் ஒன்றுமாக அல்ல, முழுமையாக தேவனை குறித்த முழுமையான திட்டத்தின் வெளிச்சத்திலே நடப்பதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுதல். அத்தனை நிலைகளிலும் தேவன் எந்தெந்த காரியங்களை எந்தெந்த நிலையிலே வகுத்துள்ளார் அதை அறிந்து பின்பற்றுவது. வெறுமனே உண்மைகளை சொல்லுவது என்பதை தாண்டி அவைகளை நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலே கொண்டு வருவது. இப்போ தேவன் திரியேகராக இருக்கிறார் என்றால், அப்போ திரியேகத்திலே 3 நபர்களும் ரட்சிப்பின் திட்டத்திலே செயலாற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சரித்திரத்திலே வந்து நிறைவேற்றினார், பிதா திட்டமிட்டார், பரிசுத்த ஆவியானவர் இயேசு சரித்திரத்தில் நிறைவேற்றினதை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து பூரணமான தேவன், பூரணமான மனிதன். பூரணமான மனிதனாக அவர் எந்தெந்த நிலைகளிலே முடிவெடுத்தார், எந்தெந்த நிலைகளிலே அவருடைய பார்வை அமைந்திருந்தது. அப்படி என்றால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனிதனாக எந்த நிலைகளிலே பூரணமான மனிதனாக இருந்த கிறிஸ்துவை பின்பற்ற முடியும்? அதாவது ஒருவர் இப்படியாக சொன்னார், குட் தியாலஜி ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஹெட் டு த ஹார்ட் அண்ட் ஃபைனலி டு த ஹேண்ட். மூளையிலிருந்து இருதயம், அடுத்ததாக கரங்கள் வரை என்ன செய்யும்?
செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதுதான் சரியான இறையியல். எந்த ஒரு உபதேசத்தை எடுத்தாலும் அதை பார்க்க முடியும். திரியேகத்தை எடுத்து பார்த்தாலும் 3 நபர்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறார்கள். அதை திரியேகத்தை சரியாய் படிக்கிறோம், புரிகிறோம். நம்முடைய வாழ்வில் எப்படி கொண்டு வருகிறது? ஒரு வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தனது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, வாசிங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தமது குமாரனுடைய ஆவி. அப்போ இது நேரடியாக தேவன் திரியேகமாக இருக்கிறார் என்கிற அவருடைய தன்மை நிலைப்பாட்டை தந்து நம்முடைய வாழ்விலே இப்போ தேவனுடைய அன்பு நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலையிலே அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்படி எந்த ஒரு இறையியலை, சரியான இறையியலை எடுத்து சிந்திக்க கர்த்தருக்குள் நாம் அதிகமாய் வளரும். கர்த்தரை அறிகிற அறிவிலும் உடைய கிருபையிலும் வளருவீர்களா? அதை அறிய அந்த கிருபையிலே வளர்ந்து கொண்டே இருக்கும். சரியான இறையியல் செய்யாதவர், அறியாதவர் கர்த்தரை சரியாக புரிந்து கொண்டிருக்க மாட்டார். ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு வருவார்கள், ஆனால் அவர்கள் பரலோகத்திற்கு பெரிய அதிர்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை குறித்து புரிந்து கொண்டிருக்கிற பிரசங்கித்த அநேக காரியங்கள் தவறாக இருந்திருக்கு. அப்போதான் தெரியும் நாம் தேவனை குறித்து அநேக காரியங்கள் தவறாக புரிஞ்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அப்போ அவருடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே நஷ்டங்களை கொண்டு வந்திருக்கும். கிறிஸ்தவ வாழ்வு பல இடங்களிலே அவருக்கு முன்னேற்றங்கள் தடைபட்டிருக்கும், அவருடைய அபிவிருத்தி தடைபட்டிருக்கும். மட்டுமல்ல, நித்தியத்திலே அவருடைய பலன், பூரண பலன் கிடைக்காமல் போகும். அதே போல ஏன் இறையியல் என்று சொல்லும் பொழுது, ஒருவர் இறையியல் செய்வது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. பரிசுத்தமாக வாழ்வது தேவனுக்கு பிரியம்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கிறது, கர்த்தருக்கு உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாக வாங்குறவன் என்ன செய்யறாங்கிறத பார்ப்பாருன்னு சொல்ல மாட்டான். ஆனால் இறையியல் செய்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. நாம் ஏன் இறையியல் செய்கிறோம்? நம்முடைய சரியான கிறிஸ்தவ அஸ்திபாரத்தில் நிலையில் நிற்பதற்காக, சரியான நிலையிலே, சரியான சீஷத்துவத்திலே, சரியான விதத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாகி கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவதற்கு இதை தாண்டி வந்திருக்கிறது. இப்போ நாம் சொன்னது எந்த நிலையில் என்றால், ஆந்த்ரோபோசென்ட்ரிக் என்று சொல்வார்கள். நான் இறையியல் செய்கிறேன், எனக்கு தெரியுது, நான் பக்தியை விருத்தி அடைகிறேன், பலப்படுகிறேன், தேவனுடைய திட்டத்தை அறிகிறேன், சந்தோஷப்படுகிறேன், தைரியம் வருகிறது. இதெல்லாம் என்ன சொல்றது? ஆந்த்ரோபோசென்ட்ரிக். இட் சென்டர்ஸ் ஆன் மீ. ஆனால் அதை தாண்டி our theology should be centered on God, not only me. தேவனை மையமாய் வைத்து காணப்பட வேண்டும். அது என்னையும் உள்ளடக்க வேண்டும், தேவனையும் உள்ளடக்க வேண்டும் முறையாக. ஆகையினாலே தியோசென்ட்ரிக் டெஃபினிஷன் என்று சொல்லும்போது, தேவனை மையமாய் கொண்ட இறையியல் என்று என்ன சொல்லும்போது, சீஷத்துவத்திற்கு இறையியலுக்கு முக்கிய தொடர்பு இருக்கிறது. இன்னும் அதை கொஞ்சம் கூட பார்க்கும்போது சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை இறையியல் செய்யும்படிக்கு உற்சாகப்படுத்தினார். ஒரு உதாரணத்தை வாசியுங்கள். மத்தேயு 22:37. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயா. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும். Love God with wholeheartedly, முழு மனதோடு, with our whole mind. இதே செய்தியை பவுல் சொல்லுகிற வாசியங்கள் 2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருந்த எல்லா முயற்சிகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு
கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான வசனம். நாம் திரும்ப திரும்ப இந்த வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, இதை மனதிலே உள்வாங்கி அதை செயல்படுத்துவது மிக முக்கியமாக இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய காரியம் நம்முடைய சிந்தைகள். 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாக இராமல். எப்படி? தர்க்கங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி. தர்க்கங்கள் தேவனை அறிகிற அறிவு, அது எது? ரைட் தியாலஜி. சரியாய் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல எல்லா மேட்டிமை. அப்போ சரியான இறையியலுக்கு விரோதமான சிந்தை அது மேட்டிமை தான். எனக்கு தெரியும், எனக்கு தேவையில்லை, அது மேட்டிமை. எந்த விதத்தில் வந்தாலும் எந்த எண்ணத்தையும் எந்த விதமான எதிரெண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்கள். சீஷத்துவம் என்று சொல்லுவது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது முழு சரீரம் மாத்திரமல்ல, ஆத்மா மட்டும் இல்லை, மனம், மைண்டு. இப்போது 5வது வசனத்தில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல். தேவ பலத்தோடு எதற்கு கீழ்ப்படிய? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்கள். பர்பஸ் எதற்கு? இறையியல் கிறிஸ்துவுக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படிவதற்கு சிறைப்படுத்த வேண்டும். நம்முடைய மனம் என்று சொல்லும் பொழுது சிந்தனை ஓட்டங்கள் பல இருக்கிறது. கண்கள் காதல் கேட்கறது, உணர்த்து பார்க்கறது, யோசிக்கிறது, இது எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய பரிபூர்ணமான சத்தியத்தோடு அந்த நிலையிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியான மனதளவிலே முழுமையான மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, அதுதான் நம்முடைய இலக்கு. அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி. இந்த இத்தனையும் இது கிறிஸ்தவ இறையில் சரியாய் செய்வதிலே வெளிப்படும். சரியாய் செய்வது என்று சொல்லும் பொழுது அதை அறிந்து வாழ்க்கையில் கொண்டு வருவது. நாம் முழுமையாக இந்த உலக வாழ்க்கையில் அதை தேறினவர்களாக விட்டாலும் முன்னேற வேண்டும். அதனால்தான் யாரும் பர்ஃபெக்ட் அல்ல, அதிலே நாம் முன்னேற வேண்டும். இது எங்கு அடுத்து கொண்டு செல்லும் என்றால் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். சரியான இறையில் சரியான விதத்தில் தேவனை அறியவும் தேவனை ஆராதிக்கவும் உதவும். தேவன் அதிலே மகிமைப்படுகிறார். அதே போல யாருக்கு இறையியல் தேவை என்று பார்க்கும்போது எல்லா மனிதர்களுக்கும் அதே நிலையிலே தேவனும் இறையியலை தேவை என்கிற நிலையிலே வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு வித்தியாசமான நிலையிலே. தேவன் இறையியல் தேவை என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்கிற விதத்தில் இல்லை. அறியாமல் இருக்கிறவர்கள் சரியான இறையியலை தேவனுடைய வெளிச்சத்திலிருந்து உள்வாங்கி அறிந்து கொண்டு செய்வங்கிற நிலையிலே அல்ல. ஏனென்றால் திரியேக தேவன் பரிபூரண ஜீவனுடையவராய் தம்மில் தாமே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு வசனத்தை வாசியுங்கள், சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர். இஸ்ரவேலின் துதி இருந்தால்தான் அவர் இருக்க முடியும் என்று இல்லை. நம்முடைய துதி இருந்தால்தான் அவர் இருக்க முடியும் என்று இல்லை. ஆனால் நம்முடைய துதிகள் மத்தியிலே வாசமாய் இருப்பதற்கு தேவன் தன்னை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நிலையிலே அவர் தன்னை நிறுத்தி இருக்கிறார். அப்படியாக அவர் செய்திருக்கிறார். ஆகையினாலே சரியான இறையியல் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறார். அந்த துதிகள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு துதி என்கிற பேரிலே ரொம்ப மோசமான செயல்கள். இந்த துதி அல்ல. அவர்களுக்கும் சரி தேவனை குறித்த சரியான அறிவே இருக்காது. அவர்கள் சரியான விதத்தில் தேவனை அறிந்து கொண்டார்களா என்பது கேள்வி. ரட்சிக்கப்பட்டார்களா என்பது கேள்வி. இப்படி அரைகுறையாக இருந்து கொண்டு முழுமையான ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்குள் தங்களை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் மகிமை அடைய மாட்டார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் மகிமைப்படுகிற கர்த்தர் இந்த துதி எந்த அடிப்படையிலே வர வேண்டும், எந்த துதி அவருக்கு மகிமை கொண்டு வரும்? சரியான விதத்தில் தேவனை அறிந்து சரியான விதத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்திலே தேவன் மகிமை அடைகிறார். ஆகினாலே
இறையியல் என்றால் என்னவென்று சொல்லி பார்த்தோம். பொதுநிலையிலே தேவனை குறித்த படிப்பு, அறிவு, அறிவியல், ஆய்வு, சிந்தனை, இப்படி அநேக காரியங்களை சொல்லலாம். கிறிஸ்தவ இறையியல் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தப்பட்ட தேவன் தன்னுடைய அறிவு, உணர்வு, சித்தம் இதை வெளிப்படுத்தி கொடுத்த பைபிளில் 66 புத்தகங்கள் அடிப்படையிலும் மாம்சத்தில் வெளிப்பட்ட குமாரனாகிய தேவனுடைய வெளிச்சத்திலும் தேவனை, அவருடைய திட்டத்தை, அவருக்கும் மனுக்குலத்திற்குள்ள உறவை சரியாய் புரிந்து கொண்டு செய்யக்கூடியது முறைப்படுத்தப்பட்ட தொகுப்பு, நம்பிக்கைகளுடைய தொகுப்பு இறையியலாய் காணப்படுகிறது. இது மிக மிக முக்கியமானது என்று சொல்லி பார்த்தோம். ஏன் இறையியல் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரணங்களை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அதனுடைய மகுடமாக சரியான இறையியல், தேவனை சரியாக நாம் பின்பற்றுவது மாத்திரமல்ல, தேவனை சரியாய் அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட, கிறிஸ்தவ வாழ்வில் சரியாய் பின்பற்ற, தேவனுக்கு அதன் மூலமாக மகிமையை கொண்டு வருவதற்கு செய்யும். கிறிஸ்தவ அஸ்திபாரத்தில் நம்மை நிறுத்துகிறது, தேவனை சரியாய் கண்டுகொள்ள உதவி செய்கிறது, கிறிஸ்துவுக்குள் நம்மை வளருவதற்கு நமக்கு உதவி செய்கிறது, விசுவாசத்தில் அசையாமல் நிலைத்திருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இப்படி கிறிஸ்தவ இறையியல் ஏன் கிறிஸ்தவ இறையியல் செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதோடு இன்றைக்கு நிறுத்திக்கொள்வோம். வருகிற வாரங்களில் தொடர்ந்து இறையியலை குறித்த அறிமுக காரியங்களை பார்ப்போம். முதல்ல கொஞ்சம் செஷன்ஸ் இன்ட்ரடியூசிங் தியாலஜி, அந்த காரியங்களை போய்விட்டு அதற்கு பிறகு நாம் ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக் தியாலஜி, பிப்ளிக்கல் தியாலஜி எல்லாம் போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.